தங்கம் வந்து வேற்று கிரகத்திலேருந்து வந்தது. அதாவது வேற்று கிரகன்றதை விட விண்வெளியிலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். தங்கம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் வெடிக்கும், சூப்பர் நோவான்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஈவெண்ட்ஸ் அப்போதான் இந்த தங்கங்கள் வந்து ஸ்பேஸ்ல வந்து ஒரு கிளவுடா இருக்கும். ஸோ அந்த கிளவுட்ல ஏயு அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கும், அதுதான் நம்ம கோல்டு. ஸோ எப்போ இந்த கிளவுட்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கண்டென்ஸ் ஆகுதோ அது வந்து பிளானட்ஸ் ஆகும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆகும், உருவாகும். அது மாதிரி உருவான ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த தங்கத்தோட வந்து எர்த்தை இம்பாக்ட் பண்ணிருக்கு பல ஆயிரம் வருஷம் முன்னாடி, பல லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி. ஸோ அப்படி எர்த்தை வந்து இம்பாக்ட் பண்ணும்போது அப்படியே எர்த்தோட கிரஸ்ட்லாம் அங்கங்க கோல்டு செட்டில் ஆச்சு. ஸோ அதுக்கு மேல வந்து பல ஆயிரம் வருஷம் ஆக 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 மண்ணு கல்லுலாம் அது மேல செட்டில் ஆயிட்டு மூடிடுச்சு. ஸோ அப்படிதான் தங்கம் வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல வர ஆரம்பிச்சுது வெளியிலேருந்து, ஸ்பேஸ்லேருந்து, ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலமா. அதை தான் நம்ம இப்போ தோண்டி தோண்டி எடுத்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க கேட்கலாம், இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து ஏயு மாதிரி கேசஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி தானே உருவாச்சு, அப்போ எர்த்துமே அப்படித்தானே உருவாச்சு, சோலார் சிஸ்டமே அது மாதிரி கேசஸ்லாம் கிராவிட்டினால ஷிங்க் ஆகி தானே வந்து ஒரு பிளானட்டா உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். எர்த்து உருவான போதும் இது மாதிரி கோல்டுலாம் எர்த்துக்குள்ள போச்சு. அந்த கோல்டுலாம் எர்த்தோட கோர்ல இருக்கு, அதை மனுஷனால ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ற கோல்டு ஃபுல்லா இது மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல விழுந்து அதுலேருந்து நம்ம தோண்டி எடுத்த கோல்டு தான். ஸோ இதுதான் கோல்டு உருவான ஸ்டோரி.